வணக்கம் நேயர்களே. இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் 6ஆம் திணை 7ஆம் சுவை என்ற நூல்களின் ஆசிரியர். அவங்கள தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அதாவது தலாய் லாமா அவங்கக்கிட்ட மனுஷ பிறவியில் உங்களுக்கு வியப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் மனுஷ பிறவி தான் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் டெடிகேட் பண்ணி ரொம்ப அதிகமாக உழைச்சி பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் அந்த சம்பாதித்த பணத்தை அப்படியே பிற்பகுதியில் அவனோட ஆரோக்கியத்துக்காக செலவிடுறான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த செய்தி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தும். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிக்கிறோம். சம்பாதித்த பணத்தை அப்படியே நம்மளோட ஆரோக்கியத்துக்காக நம்ம செலவு செய்கிறோம். அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்காங்க மருத்துவர் கு. சிவராமன். அவங்கள தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க நேயர்களே. சார் வணக்கம். சார் வணக்கம். பொதிகை தொலைக்காட்சியில் நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது எல்லாருமே மறந்து போன மறுக்கப்பட்ட ஒரு சித்த மருத்துவத்துறையில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க. இன்றைக்கி எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க, டாக்டருக்கு கட் ஆஃப் மார்க் குறைஞ்சதுனால நான் சித்தா எடுத்துட்டேன் அப்படிங்க. அந்த வகையில் தான் நீங்களும் எடுத்துருக்கீங்க. நவீன மருத்துவம் கிடைக்கல. ஸோ கிடைக்கலும் போது அடுத்த வாய்ப்பு பொறியியல் கல்லூரி, விவசாய கல்லூரி, சித்த மருத்துவம் எல்லாம் இருந்தது. நான் படித்த ஊரிலேயே பாளையங்கோட்டையில் தான் என்னுடைய ஆரம்ப காலத்திலேருந்து 3ஆம் கிளாஸ்லேருந்து நாங்கள் தான் படிச்சுட்டு வரேன். நான் இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்துலேயே தான் சித்த மருத்துவ கல்லூரி இருக்குது. அப்போ மனதில் சரி நவீன மருத்துவர் ஆக முடியல, இதுவும் மருத்துவத்துறை தான், டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தோடு தான் சரி சித்த மருத்துவம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வாய்ப்பு இல்லாதப்போ இதில் சேர்றதுக்கான ஒருவேளை நீங்கள் அலோபதி டாக்டராக வந்திருந்தீங்கன்னா இது போய் எழுத்துத்துறையில் வந்திருப்பீங்களா? நீங்கள் நிச்சயமாக எழுத்துத்துறைக்கு வித்திட்டது என்னுடைய பள்ளி காலம். நான் மறக்கவே முடியாது சேவியர்ஸ் ஸ்கூல்னு தான் சொல்லணும். எங்களுடைய பள்ளிக்காலம் இன்றைக்கி ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு வகுப்பறையுமே இன்றைக்கி மனசுக்குள்ளே நிற்கிற அளவுக்கு எங்களுடைய பள்ளிக்காலம் இருந்தது. அப்போ எங்கள் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய ஃபாதர் ஜான் ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் அலெக்ஸ் இருந்தாங்க, ஃபெலிக்ஸ் ஜோசப் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே பள்ளி பருவத்திலேயே பாடம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மனதில் கருத்தாக்கம் வரணும்னா கலை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப முதல்ல இருந்தே கலை வார விழான்னு ஒன்று நடத்த ஆரம்பித்தாங்க. பொதுவாக ஜெஷூட் ஸ்கூலில் அந்த மாதிரி ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய பள்ளி. அதில் இந்த கலைவாரம்லாம் ரொம்ப முதல்ல அதெல்லாம் கொஞ்சம் வியப்பாக பார்த்தாங்க. ஆசிரியர்களே கொஞ்சம் வியப்பாக பார்த்தாங்க, என்னடா இப்படியெல்லாம் ஒரு விழாலாம் நடத்துகிறாங்களேன்ட்டு. ஆனால் அந்த தலைமை ஆசிரியர் இல்லை, மாணவன் ஒரு சமூகத்தில் ஒரு சரியான நபராக பயணிக்கணும்னா அவன் தொழில்துறை தாண்டி சமூகம் சார்ந்த சிந்தனைகள், சமூகத்தில் தன்னுடைய பங்களிப்பு என்னங்கிறத கலை மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிறத ரொம்ப ஒரு முனைப்போட, ரொம்ப விளையாட்டாக, ரொம்ப சந்தோஷமாக, ஒரு ஆடல் பாடலோடு அந்த விஷயத்தை எங்களுக்குள்ளே புகுத்துட்டாங்க. என்னோடய வகுப்பு தோழர்கள் நிறைய பேர் இன்றைக்கு பெரிய பெரிய கலைத்துறையில் ஒரு இயக்குனராக இருக்காங்க, பெரிய கார்ட்டூனிஸ்டாக இருக்காங்க, பெரிய எழுத்தாளர்களாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வித்து யார்கிட்ட போய் கேட்டாலும் நான் சேவைஸில் படிக்கும்போது கிடச்சிது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னுடைய தமிழாசிரியர் கிரகோரி அப்படின்ட்டு, மீசே கிரகோரின்னு பேர். அவர் ரொம்ப கண்டிப்பான ஒரு தமிழாசிரியர். அவர் ஆரம்பத்திலேருந்தே என்னை ரொம்ப ஊக்குவிச்சார். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள், கதை எழுதுறது, இது மாதிரி படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம முதல் மதிப்பெண்ணை வாங்கணும், 2வது மதிப்பெண்ணில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பெண்களுக்கு எந்த ஆர்வம் இருந்ததோ அதே அளவுக்கு கட்டுரைகள் எழுதுறது, கவிதை எழுதுறது. அப்போ அதை தாண்டிய தேடல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சமூகம் சார்ந்த சிந்தனைகள், இலக்கியம் சார்ந்த தொடர்புகள் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் நான் சித்த மருத்துவத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பேர். அதில் உள்ள நம்ம ஒரு தற்செயலாக நிகழ்ந்ததாக நினச்சா கூட சித்த மருத்துவம் ரொம்ப ஒரு தமிழோடும், தமிழ் வாழ்வியலோடும், தமிழ் சமூகத்தோடும் மிக தொடர்புடைய ஒரு துறை. அந்த துறையில் ஒரு மருத்துவங்கிறது ஒரு சின்ன பங்கு தான். அன்றைக்கி சித்தர்களுடைய இப்போ எல்லாரும் சித்த மருத்துவம்னாலே அது ஒரு ஏதோ மருந்து, ஒரு மூலிகை மருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். சித்த மருத்துவம் அப்படின்னாவே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பழைய காலத்தில் பாட்டி சொன்ன வைத்தியம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று சித்தர்கள் கண்டுபிடிச்சது, இது ஒரு மத சார்ந்தது ஒன்று அப்படிங்கிற பார்வையில் தான் பார்க்குறாங்க. உங்களோட பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக, அதாவது இது பாட்டி எடுத்துகிட்டு வந்ததுங்கிறதுல எந்த விதமான பாட்டி வைத்தியம் தான் இதை இத்தனை காலம் காப்பாற்றி வந்தது அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் கூட மறுக்க முடியாது. ஆனால் மதம் சார்ந்த மருத்துவம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆசீவகம், சாங்கியம்னு சொல்லுவாங்க, தொல்காப்பிய காலத்துக்கு முந்தைய ஒரு இந்திய தத்துவ மரபுகளில் உள்ளது. அப்போ இருந்தே இந்த சித்த மருத்துவ தத்துவங்கள் இருந்து கொண்டு இருக்குது. ரொம்ப இன்றைக்கு பேசப்படக்கூடிய மதங்களுக்கெல்லாம் முன்னாடியாக, அதுவும் குறிப்பாக இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் வேத மறுப்பு, மத மறுப்பு கொள்கைகளை முதல்ல சொன்னதே இந்த சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படைகள் தான். அதற்கப்புறம் அதை ஒரு சமூகத்தில் வெவ்வேறு இயக்கங்கள், வெவ்வேறு தத்துவங்கள் இந்த மருத்துவத்தை தாங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க.
புத்தம் கையில் எடுத்துக்கொண்டுச்சு, சமணம் கையில் எடுத்துக்கொண்டுச்சு, சைவ சித்தாந்தம் கையில் எடுத்துச்சு. இப்படி ஒவ்வொரு தத்துவங்களும் இந்த மருத்துவத்தை தங்களோடு இணைத்து கொண்டு தங்கள் தத்துவங்களையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்து சில நேரங்களில் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைத்தும் இந்த 2000-3000 ஆண்டுகளாக இந்த மருத்துவம் வந்து பயணித்து வந்துச்சு. இன்றைக்கு நம்ம சித்தர் அப்படின்னாலே அது ஒரு மத அடையாளத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் கூட சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நிறைய பேசக்கூடிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற வார்த்தையே சித்தர்களுடைய வார்த்தை தான். ஒரு குறிப்பிட்ட மதமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட அடையாளத்திற்குள் சிக்கியிருந்தால் அந்த வார்த்தை வந்திருக்காது. அதுக்கப்புறம் வியாதிகள் எல்லாம் வந்து கர்மத்தினால் ஏற்பட்டது, கர்மத்தினால் வந்தது, பிசாசுகளினால் வந்ததுன்னு சொல்லி கொண்டிருந்த காலத்தின் போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வியாதிக்கு காரணம் நீ, உன் உடம்பை நீ சரியாக வச்சுக்கல, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்து தான் பார்க்கும் போதேன்னு முதலாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு கூறுகளும் தான் உன் உடம்பில் இருக்குது. அந்த கூறுகளில் எந்தெந்த பாதிப்புகள் உண்டாகிறதோ அது உன் உடம்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி உன் உடம்பில் ஒவ்வொரு விஷயத்தில் நீ செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்களும் இந்த பிரபஞ்சத்திலையும் பாதிக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயத்தோடு தான் இந்த துறை துவங்குச்சு. ஸோ அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கருத்துக்கள் உள்ள ஒரு துறை வந்து சித்த மருத்துவம். உண்மைதான் சார். அதாவது தமிழ் மொழியில் மட்டும்தான் மருத்துவம், விஞ்ஞானம், ஆன்மீகம் இப்படி எல்லா விஷயமே இருக்குது. அதோட மொழிப்பற்றையும் இதில் வந்து நமக்கு அந்த காலத்துலேருந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. 5 திணைகளுக்கு அடுத்து 6ஆம் திணைன்னு ஒரு புத்தகம் படைச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அறுசுவை தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் 7ஆம் சுவைன்னு ஒரு சுவையும் புதுசாக கொடுத்துருங்க. இந்த புத்தகங்கள் எழுதிய அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? உணவு தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கான முக்கியமான ஒரு விஷயம் உணவிலிருந்து தான் துவங்குகிறது அப்படின்னு ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு படித்து முடித்ததுக்கப்புறம் முனைவர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஆராய்ச்சி துறையினுடைய தலைவராக இருந்தேன். அது வந்து ஒரு உணவு கம்பெனி. ஆராய்ச்சி தலைவராக இருக்கும்போது பல்வேறு அரிசி ரகங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போது கிட்டத்தட்ட 5.5-6 ஆண்டு காலம் அதை ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட 17-18 நாடுகளுக்கு பயணித்து அங்குள்ள ஆய்வு நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றியது. அங்குள்ள பேராசிரியர்களோடு பேசும்பொழுது தொடர்ந்து இந்த அரிசி, இந்த பாரம்பரிய அரிசி, இந்த விஷயங்களிலேயே பயணித்துட்டு இருக்கும்போது எவ்வளவு விஷயம் நம்ம ஊரில் இருக்குது, நம்ம ஊரில் எத்தனை சிறுதானியங்கள், எத்தனை உணவு வகைகள், எவ்வளோ விஷயம் நலவாழ்வை ஒட்டி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே மறந்து ஏதோ மேற்கத்திய உணவுகளை தான் பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோமே அப்படிங்கிற தாக்கம் எனக்கு 2003-2004 ஏற்பட்டுச்சு. அப்போ இருந்து நான் அந்த உணவு விஷயங்களை வந்து தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து சித்த மருத்துவத்தில் இந்த உணவுகள் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க, நவீன அறிவியல் உணவை எப்படி பார்க்கிறது, நடுவில் வணிகம் இந்த உணவை வைத்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய சமூக சூழலை உருவாக்குறது, அதில் எப்படி தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்ள முயற்சிக்கிறது, இப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த சிக்கலுக்குள் நம்ம மனிதன் வந்து மாட்டிக்கிறான். இதை வந்து நம்ம வந்து தெளிவாக பேசணும், நிறைய விஷயங்களில் சொல்லணுங்கிற கருத்து வர ஆரம்பிச்சது. அந்த அடிப்படையில் தான் உணவே மருந்துன்னு தொடர்ச்சியாக எழுத ஆரம்பிச்சு. அது ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சு அந்த கட்டுரைகள். அப்புறம் அந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து தான் வந்து 7ஆம் சுவை அப்படின்னு தலைப்பிட்டு கொடுத்தோம். ஏன் 7ஆம் சுவைன்னு கொடுத்தோன்னா 6 சுவை நமக்கு தெரியும். 6 சுவை வந்து தான் ஒரு உணவை வந்து அமிர்தமாக நமக்கு கொடுக்குது. 7ஆம் சுவைங்கிறது வந்து அதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய ஒரு அக்கறை, ஒரு மெனக்கெடல், ஒரு பக்குவம், ஒரு கரிசனம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு தாய் வந்து ஒரு 6 சுவை உள்ள உணவை கொடுக்கும்போது அந்த தாயினுடைய அன்பு 7ஆவது சுவையாக இருக்கும். ஒரு மனைவி கணவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விருப்பமான உணவை கரிசனத்தோடு அவர் உடல்நலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கரிசனமும் அது ஒரு 7ஆம் சுவை. இப்படி ஒரு அறுசுவை உள்ள உணவை தாண்டி தான் செலுத்தக்கூடிய அக்கறையும் கரிசனமும் தான் 7ஆம் சுவையாக எனக்கு பட்டுச்சு. அதைத்தான் நான் அந்த மாதிரி தொகுத்து 7ஆம் சுவைன்னு எழுதினேன். 1 லட்சத்துக்கு அதிகமாக வந்து நம்மக்கிட்ட நெல் ரகங்கள் இருந்திருக்கு, இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். பசுமை புரட்சி ஏற்பட்ட காலத்தில் வந்து நமக்கு வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தில் இருந்தது, உணவு பஞ்சம் இருந்ததாக சொல்லப்பட்டது. அப்போ வேகமாக புதிய ரகங்களை கொண்டு வரணுன்ட்டு பல்வேறு வீரிய ஒட்டு ரகங்களை நம்மளுடைய விவசாயத்துறை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நமக்கு கிளாட் அல்வாரிஸ்னு ஒருத்தர் எழுதுவார். அப்போ வந்து விவசாயத்துறையில் வந்து ரிச்சாரியான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னதாக கிளாட் அல்வாரிஸ் எழுதினது வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 1,60,000 நெல் ரகங்கள் இருந்தது. அதுலேயும் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, பூரி ஜெகநாதர் ஆலயம்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் நெல் அரிசியில் அப்பொழுது மகசூல் செய்து அறுவடை செய்யப்பட்ட அந்த புதிய ரகத்தை வைத்து தான் அன்னைக்கு பிரசாதம் கொடுப்பாங்க, அந்த சாமிக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ரகத்தை வைத்து 365 நாளும் 365 ரகத்தை அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தை ஒட்டி இருக்கிற கிராமங்கள்லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பகுதியில் 365 இருக்குன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ இருக்க வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி இன்றைக்கு நம்ம இப்போ சமீபத்தில் நம்ம இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவரெல்லாம் வந்து தொடர்ந்து அவங்க எடுத்து நிறைய வேலைகள் செய்தப்போ ஒரு நாகப்பட்டினம் பகுதியிலே 250 வகையான பாரம்பரிய அரிசியை இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து பல வகை அரிசி ரகங்கள் 1,60,60,000 ரகங்கள் இருந்திருக்கு. இன்றைக்கும் அரிசி ஆய்வு நிறுவனங்கள் அதை பதிவு செய்து வருகின்றன. எப்படி அவை வந்ததுன்னா, எந்த பிரதேசத்தில் வருதோ அந்த பகுதியினுடைய தண்ணீர், அந்த பகுதியினுடைய தட்பவெப்பம், அந்த பகுதியினுடைய மக்களின் தேவை, இதை பொறுத்து ஒவ்வொரு ரகங்களும் வந்து அந்த மக்களும் பண்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. இயற்கையும் அப்படி விளைவிச்சு கொடுத்துருக்கு. அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வயசானவங்க என்ன அரிசி சாப்பிடணும், பிரசவித்த தாய் என்ன சாப்பிடணும், பாலூட்டக்கூடிய தாய் என்ன சாப்பிடணும், வளர்ந்து வரக்கூடிய பையன் என்ன சாப்பிடணும், ஒரு குழந்தை பிறந்த குழந்தை முதல் திட உணவாக அரிசி சாப்பிடும்போது எதை சாப்பிடணும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ரகங்களை வந்து குளியடிச்சான், மணிச்சம்பா, காரரிசி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், மாப்பிள்ளை சம்பா, இப்படி பல அரிசி ரகங்களை வந்து நம்ம ஊரில் இருந்தது. ஒவ்வொரு இடங்களும் இன்றைக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இனிஷியல் அரிசிகள் தான், 5-8, 6-8 இப்படின்னு ஒவ்வொன்றும், அதெல்லாம் வீரிய ஒட்டு ரகங்கள். அப்புறம் பெரிய அளவில் அதற்கான சந்தை உருவாக்கப்பட்டு வணிகம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய ரகத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டோம். இன்றைக்கு அந்த பாரம்பரிய ரகங்களுக்கு வந்து மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் இருக்கிறதையும், மிகச்சிறந்த அளவுக்கு வேளாண்க்கு அது பயனுள்ளதாக இருப்பதையும் உணர்ந்ததுனால இப்போ அதை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய நடந்துட்டு வருது. இப்போ அந்த பசுமை புரட்சிங்கிற ஒரு விஷயம் வராட்டி இருந்தால் நம்மளுடைய விவசாயம் நல்லா இருந்திருக்குமா? மிகச்சிறந்த அளவில் நிச்சயமாக. என்னுடைய ஆழமான கருத்து வந்து அவர்கள் எவ்வளோதான் வந்து பஞ்சம் போர்ப்பதற்கு அன்னைக்கு இதை தவிர வழி இல்லை என்று இன்றளவும் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஒரு விசாலமான பார்வையை அன்றைக்கு அவர்கள் பார்க்கல. அப்பொழுதைக்கு அந்த நிமிஷத்திற்கு எது நிறைய பலனளிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதற்கு பின்னாடி இருந்த வணிகமும் தான் முன்னாடி அவர்களுக்கு அதை செய்வது நகர்த்துவதற்கு முக்கியமானதாக இருந்தது. ஆனால் ஒரு விசாலமான பார்வையில் இது ஒரு அடுத்த 100 ஆண்டுகளுக்கு, அடுத்த 200 ஆண்டுகளுக்கு பயனளிக்குமா, இந்த மண்ணை பாதுகாப்பாக வைத்திருக்குமா, அந்த பசுமை புரட்சியினால் உள்ளே வந்த உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இந்த நிலத்தையும் மண்ணையும் நீரையும் எந்த அளவுக்கு மாசுபடுத்துங்கிற சிந்தனை, அந்த சிந்தனை ஓட்டம், அதை நோக்கிய தொலைநோக்கிய பார்வை அன்றைய குமாரப்பா, ஜேசி குமாரப்பா, காந்திஜி மாதிரி பீப்புள் வந்து ஒரு விசாலமான ஒரு பார்வை முன்வைத்த போது அதை அவர்கள் மறுத்துட்டாங்க. இல்லை இன்றைக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி வந்ததுனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த மண்ணும் வந்து முழுமையாக நச்சு மண்ணாக போயிட்டுருக்கு, நீர் மாசுபட்டிருக்கு, காற்று மாசுபட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே அதில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள், கனிகள் எல்லாமே இன்றைக்கு அதில் வந்து இது மாதிரி நச்சுக்கூறுகள் இருக்குன்னு தெரிஞ்சு இன்றைக்கு அதே அரசு வந்து அதே நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் நிறைய பூச்சிக்கொல்லி போடாதீங்க, உரங்கள் இல்லாமல் அரசாங்கமே வந்து மானியத்தில் உரம் தர்றோம், வாங்கி விவசாயம் பண்ணுங்கன்னு கொடுத்துக்கிட்டு இருந்த காலம் அது. ஒரு காலத்தில் சார் அந்த சிறுதானியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா மக்களுமே சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாகவே இருந்தது. இந்த அரிசிக்கு பின்னால் ஒரு அரசியல் இருந்ததா? நிச்சயமாக. அரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யார் அதை வைத்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்கள், நிலப்பண்ணையார், பெரிய பெரிய பண்ணையார்கள், பிரபுக்கள், இவங்கள் தான் வந்து பெரிய நிலப்பரப்புகளை ஓனராக இருந்தாங்க. அவர்கள் அந்த அரிசியை வந்து ஒரு பெரிய அளவில் வணிகப்படுத்தணும், பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணணும், அதை வந்து ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறது, ஷெல்ஃப் லைஃப் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இதற்காக முனைத்து தான் பல ஆய்வுகள் நடந்தது. ஸோ அதனால தான் அரிசியை வந்து ஏன் சீக்கிரம் கட்டு போகக்கூடாதுன்னு அது மேலே இருக்க தொழிலெல்லாம் நீக்கிருங்க, பாலிஷ் போட்டு வைங்க, அதை ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வாங்கன்னு அந்த ஆய்வுகள் அப்படி கொண்டு போகிறாங்க. அப்படி பண்ணும்போது அதை அவர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும், நீடித்த நாட்கள் தாங்கள் வைத்திருக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து முக்கியம். அதை தாண்டி அந்த நில உரிமையாளர்கள் தான் வந்து அரசியலுக்கு பின்புலமாக இருக்காங்க, முன்புலமாகவும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய பயிரை வந்து பெரிய அளவில் ஆய்வுகள் நடந்து பெரிய அளவில் அதை விநியோகிக்கப்பட்டு அரிசி வந்து உயரிடத்துக்கு போயிடுச்சு. அப்போது பாமர மக்கள் அன்றாடம் சாப்பிட்ருந்த சிறுதானியங்கள் மக்களே என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை அரிசி தான் ஒரு சிறந்த உணவு போல், இது வந்து அவர்கள் பெரிய மனிதர்களின் ஒரு விஷயமாக இருந்ததுங்கிறது மாறி போய் தரத்தில் இதுதான் உயர்ந்ததோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இடைக்காலத்தில் ஏற்பட்டுச்சு. அதனால தான் அந்த மாதிரி மேட்டுக்குடி மக்கள் வந்து உயர்தர மக்கள் வந்து அரிசி சாப்பிடணும், ஒரு பாமர குடியான் மக்கள் வந்து உழைக்கும் வர்க்கம் வந்து சிறுதானியம் சாப்பிடணும்னு அந்த பிரிவினைகள் அன்றைய ஏற்பட்டுச்சு. ஆனால் இன்றைய அறிவியல் அதை இப்போ பார்த்துட்டு ஒட்டுமொத்தமாக இவ்வளவு சிறுதானியங்களையும் அரிசியையும் கோதுமையும் பக்கத்தில் ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா கிட்டவே நிற்க முடியாது. ஒரு கேழ்வரகையோ, ஒரு கம்பையோ, ஒரு வரகரிசியோ, ஒரு சாமை அரிசியோ, ஒரு காடைக்கண்ணியோ, ஒரு குதிரைவாலியோ இந்த பக்கம் வைத்துக்கொண்டு இந்த பக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொன்னி அரிசியோ இல்லைன்னா ஒரு பெரிய சம்பா கோதுமையோ வச்சுக்கிட்டு ரெண்டையும் வந்து அதனுடைய
உணவியல் கூறுகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதில் இருக்க கால்சியம் சத்து, இதில் இருக்க இரும்பு சத்து, இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து இதில் கிடையாது. அப்புறம் இதையெல்லாம் தாண்டி உடல் நலத்திற்கு பயன் தரக்கூடிய பல நிறமிச்சத்துக்கள், பாலிஃபினால்கள் இதெல்லாமே இந்த சிறுதானியங்களில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்கள் எடுத்து பார்த்தா சக்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய் எக்கு தப்பாக ஏறிட்டு வருது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள்பட்ட வாழ்வியல் நோய்களுக்கு எல்லாமே விடை தரக்கூடியது இந்த சிறுதானியங்கள்ல தான் இருக்குது. ஆனால் நாம் வந்து அதை இழந்துட்டோம். 40 வருஷமாக நம்ம அன்றாடம் சாப்பிட்டுட்டு வந்த விஷயத்தை இன்றைக்கு நாம் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. தினை பொங்கல் சாப்பிடுங்க, குதிரைவாலி தயிர் சாதம் சாப்பிடுங்க, இது நம்ம சாப்பிட்டுட்டு வந்த விஷயம். ஆமாம் சார், உண்மைதான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்ஸ் தெரிஞ்ச அளவுக்கு வந்து குதிரைவாலியோ சாமையோ யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் உண்மையிலே மாத லிஸ்ட்டு வாங்கும் பொழுதே ஓட்ஸ் ஒரு பாக்கெட்னு சொல்லி வாங்கினாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு சாமை, குதிரைவாலி, திணை இது மாதிரிலாம் இருக்குங்கிறதே தெரியாது. இது எப்படி சார் ஓட்ஸுக்கும் இந்த சிறுதானியத்துக்கும் உள்ள இது சம்மந்தம் என்ன சார்? இது முக்கியமான விஷயம், ஓட்ஸை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வணிகப்படுத்தினாங்க. ஓட்ஸ் நம்ம ஊரில் விளையிறதா, நம்ம தாத்தா பாட்டிக்கு ஓட்ஸ் தெரியுமா, இல்லை எங்கேயாவது ஓட்ஸ் விளையிறத பார்க்குறோமா? அப்படியெல்லாம் ஓட்ஸ் வந்து வெளிநாட்டுகளில் விளைஞ்சிட்டு வந்த ஒரு தானியம். அது வந்து நிறைய புரதம் இருக்குது, நிறைய நார்ச்சத்து இருக்குதுன்னு சொல்லி பெரு வணிக நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் இங்கே வந்து விளம்பரங்கள் மூலமாக பெரிய பெரிய நடிகர்கள் இவங்களெல்லாம் வச்சு அதை சொல்ல ஆரம்பித்த உடனே மக்கள் வந்து அப்படி ஒரு தானியம் இருக்குது போல், அதை விலை கூட இருந்தாலும் வாங்கிடுவோம் அப்படின்னு இன்றைக்கி ஒவ்வொரு மக்களும் ஓட்ஸை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கும். ஓட்ஸ் நல்ல தானியம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் நமக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், நம்ம ஊருக்கு பக்கத்தில் 40 கிலோமீட்டரில் விளையக்கூடிய நம்ம சோளமாக இருக்கட்டும், இல்லை வரகரிசியாக இருக்கட்டும், கம்பரிசியாக, அதுவும் அதுக்கு இணையான சத்துள்ள விஷயமாச்சு. அதை அங்கேயே கொண்டு போய் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணணும். நம்ம ஊரில் விளையிடக்கூடிய ஒவ்வொரு சிறுதானியங்களும் எந்த வகையிலும் ஓட்ஸுக்கு ஈடு இல்லாதவை இல்லை. அப்போது இதை யாரும் முன்னெடுத்து சொல்வதற்கோ இதை விளம்பரப்படுத்துவதற்கோ பெருநிறுவனங்கள் முன் வரலை. அதனால் மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம், இதை பற்றி நிறைய விவசாய பெருமக்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்கள் அதை மீட்டெடுத்து தொடர்ந்து இதை வந்து நம்ம சாப்பிடணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாளாவது ஒரு சோள பணியாரம் செய்யலாம், வரகரிசியில் ஏதாவது புளியோதரை செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மக்களை குறை சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம மக்களுக்கு அதை தாண்டி பல்வேறு வலியும் வேதனையும் சமூகத்தில் இருக்குது. அதனால் அவர்கள் இதற்கான மெனக்கடலோ இதற்கான தேடலோ அவங்களுக்கு இல்லைன்னு மக்களை குறை சொல்லிட முடியாது. ஆனால் ஆள்ற மக்கள், நம்மளுடைய அதை முன்னெடுத்து சொல்லக்கூடிய மக்கள் தான் இதையெல்லாம் பாமரர்களுக்கு கொண்டு சேர்க்கணும். பாமரர் கேட்கல, சாமானியன் அதை பற்றி பார்க்கல, அவர் வந்து வெளிநாட்டை தான் தேடுறாருன்னு அவர்களை குற்றஞ்சாட்டுவதோ புறங்கூறுவதோ தவறான விஷயம். ஏன்னா அவர்களுக்கு அதை தாண்டி வாழ்க்கையில் அன்னாடம் ஒரு கூலி, அன்னாடம் உள்ள மரியாதைகள், இதுவே ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் தான் அதை எடுத்து சொல்லணும். அது நம்ம முன்னாடி படித்தவர்களுக்கும் முன்னாடி நிற்கிறவர்களுக்கும் ஆட்சியில் இருக்கவங்களுக்கும் நம்ம தான் நல்ல விஷயங்களை பாமரருக்கும் சாமானியருக்கும் எடுத்து சொல்லணும். நல்ல விஷயம் சார். சார், அப்புறமா அந்த பாரம்பரிய உணவுகள் பற்றி நீங்கள் நிறையா விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அந்த காலத்து உணவு முறைகள் எது மாதிரி இருந்தது? இல்லை, முதல்ல ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, பாரம்பரிய உணவு விஷயங்கள் எல்லாமே அறம் சார்ந்தது. அதில் எங்கேயும் காப்புரிமை கிடையாது. எனக்கு மட்டும்தான் இந்த உணவு, நான் விளைவிக்கணும், இந்த பொருள் விளைவிச்சா இந்த பொருளை நான் தொடர்ந்து பணம் சம்பாதிச்சுட்டு போக முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாரம்பரிய உணவுக்கு கிடையாது. நம்ம சங்க காலத்தில் சாப்பிட்ட உணவை இன்றைக்கி சாப்பிடல. அன்றைக்கி அடிசல் சாப்பிட்டோம், கும்மாயம் சாப்பிட்டோம், அப்புறம் நிறைய அடிசல்னா இன்றைக்கி சாப்பிட்ற குழம்பு, கும்மாயம்னா ஒரு பருப்பு சாதம், அடை சாப்பிட்டோம், பிட்டு சாப்பிட்டோம், பணியாரம் சாப்பிட்டோம். அதெல்லாம் இன்றைக்கி பெருவாரிய உணவு இன்றைக்கி இல்லை. ஆனால் அது வேறு வேறு வடிவமாகி இன்றைக்கி இட்லியாக, தோசையாக, குழம்பு சாதமாக இப்படி வந்திருக்கு. அந்த வடிவங்கள் மாறினா கூட அதில் செய்யாத பொருட்கள் அதே தான். அதில் சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் மாறிச்சு செய்யக்கூடிய. அன்னைக்கு இட்லிங்கிறது 11ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு வருது. இட்டு அவிங்கிறதான் இட்லின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இட்டு அவி வந்து இட்லி அப்படிங்கிறது மாறிடுச்சுங்கிறாங்க. ஆனால் அது நமக்கு எப்படி வந்ததுன்னா, பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தின்னு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து பல்லவ மன்னர்கள் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு பொண்ணு எடுத்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க. அப்போ இந்தோனேஷியா பெண்ணோடு அந்த நாட்டு சமையற்கலைஞர்கள் வரும்பொழுது தான் ஆவியில் அரிசியும் உளுந்தையும் சேர்த்து செய்யக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆவியில் வேக வைக்கிற டெக்னாலஜி நம்மக்கிட்ட வேறு இடத்துல எல்லாம் இருந்தது. இல்லை, அதுக்கு முன்னாலே சங்க இலக்கியங்களே இருந்திருக்கு. அப்போ நீங்கள் உளுந்து தலைப்பெய்தின்னு சொல்லி ஒரு பாடலே சொல்லுவாங்க, அதுதான் இட்லி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது ஒரு சர்ச்சைக்குரியது, வரலாற்று ரீதியாக குரோனாலஜிக்கலாக எதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்குள் நுழைந்த உணவுகள் எல்லாமே கலாச்சார ரீதியாக வந்தாலும் அவை எல்லாம் அறம் சார்ந்து இருந்தது தான் நிலைச்சிருந்துச்சு. ஆனால் 95க்கு அப்புறம் கடந்த 10-15 ஆண்டுகளில் உள்ளே வந்திருக்கிற உணவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்டுடைய காப்புரிமையோடு உள்ளே வந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி வந்து எங்கே திரும்பினாலும் பன்னாட்டு உணவுகள் இருக்குது. அந்த உணவுகளுடைய ஒவ்வொரு உணவுகளினுடைய கூறுகள் எடுத்திங்கன்னா
ஒரு உணவு நம்ம கோழிக்கறி சாப்பிட்றோம், வீட்டில் கோழிக்கறி செய்யணுன்னா அந்த கோழிக்கு ஒரு இஞ்சி பூண்டு பெருங்காயெல்லாம் போட்டு அரைச்சி பொரித்து கொடுப்பாங்க. ஒரு நிறுவனம் கோழி வறுவல் நிறுவனம் ஒன்று வந்து வெளியே எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இன்க்ரீடியண்ட் அதில் இருக்குது. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கும் ஒரு காப்புரிமை இருக்குது. அப்போ அதை சேர்த்து சுவையூட்டி தொடர்ந்து நீங்கள் அதை போய் தான் வாங்கி சாப்பிட வேண்டுங்கிற அளவில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்படி எந்த எடுத்தாலும் குளிர்பானமாக இருக்கட்டும், இல்லைன்னா உணவாக இருக்கட்டும், சிறு உணவாக இருக்கட்டும், சிற்றுண்டியாக இருக்கட்டும், குழந்தைகள் ருசித்து சாப்பிடக்கூடிய ஃபன் ஃபுட்டு, அந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ஐட்டமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் வந்து புதிய புதிய நுண்ணிய ரசாயன கூறுகள், சுவையூட்டிகள், கெட்டுப்போகாமல் இருப்பது, புது வண்ணங்கள், நிறமிகள், புது வடிவத்திற்கு அந்த உணவை மாற்றுவதற்கு அவர்கள் சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள், இப்படி எங்கே திரும்பினாலும் காலையில் உணவுலேருந்து மதிய உணவு, இரவு உணவு, ஸ்நாக் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிற எல்லா உணவுகளிலும் சின்ன சின்னதாக நுட்கூறுகள் கடந்த 10 ஆண்டுகளில் எக்குத்தப்பாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உட்கூறுகள் நமக்குள்ளே புதுசாக வந்தாச்சு. இந்த 2500 வருஷமாக வராத ஒரு விஷயம் இந்த 10 ஆண்டுகள் வருதான் எங்களுக்கு அச்சமாக இருக்குது. இப்படிப்பட்ட உணவுகள் வரும்போது இது ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 4 தலைமுறை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? இந்த கடந்த 20-30 ஆண்டுகளில் தான் சக்கரை வியாதி எக்குத்தப்பாக போயிடுச்சு. புற்றுநோய் எக்குத்தப்பாக வருது, இளம் வயதில் இரத்த கொதிப்பு வருது, ஏகப்பட்ட நபர்கள் மனநோய்க்கு ஆளாகிறாங்க. அப்போ இது எல்லாமே உணவு வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயங்கள். ஸோ இதற்கு ஒரு இடையூறாக இந்த விஷயங்கள்லாம், அந்த புதிதாக வரக்கூடிய உணவுகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம்னால தான் நாங்கள் வந்து பாரம்பரிய உணவுக்கு திரும்புங்க. பாரம்பரிய உணவுகள் இந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து கம்பங்கூழில் யாராவது கெமிக்கல் சேர்க்க போகிறாங்களா? இல்லை வந்து தினை பொங்கல் செய்கிறோம், அதில் ஏதாவது வரப்போதா? வரகரிசியில் ஒரு சாம்பார் சாதம் செய்யப்போம், அதில் வராது. அதில் வரகரிசி செய்கிறதுக்கு இன்றளவில் அதில் வந்து ரசாயனங்கள் கிடையாது, அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கலை. அப்புறம் அதை பக்குவப்படுத்தக்கூடிய கூழ் செய்கிறோன்னா அதில் மோர் ஊற்ற போகிறோம், வெங்காயத்தை வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், அதை ஒரு அவமானமாக, இது சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குமா, இது நல்லா இருக்காதா, இது வந்து உடம்புக்கு கெடுதியா, இப்படி ஒரு எண்ணம் தான் இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் இதை தான் சாப்பிட்டு வந்தோம். அப்போ நம்ம இப்போ எப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்பா கம்பில் இரும்பு சத்து நிறையா இருக்குது, கால்சியம் சத்து நிறையா இருக்குது, புரோட்டீன் நிறையா இருக்குது, வெங்காயத்தில் ஃபீனாலிக் காம்பவுண்ட் நிறையா இருக்குது, தயிரில் வந்து லாக்டோபேசிலஸ் உனக்கு ப்ரோபயோட்டிக், இந்த மொழியில் பேச வேண்டியிருக்கு. இந்த மொழியில் பேசினோடனே அடடா இப்போ இது உடம்பு என்ன பிரச்சனையே பண்ணாது, நான் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எந்த மொழியில் அவர்கள் வருகிறார்களோ, புது புது உணவுகள் எடுத்துகிறாங்க, அதே மொழியில் நம் பாரம்பரியத்தை எடுத்து சொல்லும் பொழுது மக்களுக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு வருது. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், பாரம்பரிய உணவுகளில் பார்த்தீங்கன்னா அந்த அடை, பணியாரம் இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்குங்க. இப்போ அந்த தோசையும் அது மாதிரி தான் வந்ததா? அதுக்கு கூட ஒரு சின்ன நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஒரு ஹிந்திக்கார் வந்தார், தோசை ஊற்றும் பொழுது ஸ்வைன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு, திருப்பி போட்டாங்க, 2வது தடவை ஸ்வைன்னு ஏக் தோசை அப்படின்னு வந்து, அது உண்மையா? அந்த மாதிரி கிடையவே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இட்லிக்கு அப்புறம் தான் தோசை வந்தது. இட்லி 11ஆம் நூற்றாண்டுக்கிட்ட வந்தது. தோசை அதற்கு பின்னால், அதாவது விஜயநகர பேரரசு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தோசைங்கிற விஷயம் வந்ததாகவும், ஒரு கோயில் பிரசாதமாக அதை முதல்ல பயன்படுத்துனதாகவும் தமிழரும் உணவும்னு ஒரு அருமையான நூல் இருக்குது, பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி எழுத நூல். அதில் அவர் வந்து ஒரு மச்சேந்திரம் புராணமாக ஏதோ ஒரு புத்தகம் நினைக்கிறேன், அதில் முதல்ல தோசை பற்றின குறிப்பு வருது. ரொம்ப பின்னாளில் தான் அந்த தோசை வந்ததாக சொல்கிறாங்க. அந்த தோசைங்கெல்லாம் கிடையாது கண்டிப்பாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த சர்க்கரை வியாதியை வந்து குணப்படுத்த முடியுமா? 2வது விஷயம், இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டா அதை வந்து ஏதாவது தவிர்க்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் வழி இருக்கா? இன்னொன்று, ஒரு தாய்க்கு இருந்ததுன்னா குழந்தைக்கும் சர்க்கரை வியாதி வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? இல்லை, இந்த சர்க்கரை வியாதிங்கிறதே வந்து ஒரு வாழ்வியல் நோய் தான். இந்த வாழ்வியல் நோயில் வந்து நம்மளுடைய உணவு, நம்மளுடைய உடல் பயிற்சிகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அப்புறம் மரபு, இதெல்லாம் சார்ந்து தான் வந்து இந்த சர்க்கரை வியாதி வருது. இன்ற அளவில் எந்த ஒரு மருத்துவத்தாலையும் முழுமையாக அதை தொடச்சி வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை வரல. சர்க்கரை வியாதியை நல்ல கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும், நவீன மருத்துவத்தாலையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். ஆரம்ப கட்டத்தில் நம்ம சித்த மருத்துவத்தை கரெக்டாக எடுத்து, நல்ல மூலிகை மருந்துகளை எடுத்து, அதற்கான உணவுகளை வைத்து நல்ல கட்டுப்பாட்டில் வைத்துட்டோன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மருந்துகள் இல்லாமல், ஆனால் உணவு கட்டுப்பாடோடு உடற்பயிற்சியோடு கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். அதுக்கப்புறம் இன்சுலின் போடக்கூடிய நிலை வருதுன்னா அவர்களுடைய கணையம் முழுமையாக இன்சுலினை சுரக்கக்கூடிய தன்மையை இழந்துருச்சுன்னு அர்த்தம். ஓரல் ஹைப்போகிளைசமிக் ஃபெயிலியர் அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் அவர்களுக்கு இன்சுலின் அவசியமானதாக இருக்குது. ஒருவேளை இப்போ தான் வந்து அந்த மாதிரி நான் இன்சுலின்லேருந்து இன்சுலினாக மாறுறாங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் நம்ம கூடுதல் உடற்பயிற்சி, கூடுதலாக உணவு கட்டுப்பாடு வித்து நல்ல மருந்துகளை சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்சுலினை தவிர்க்கிற அளவுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் சில நேரங்களில் குழந்தை பருவத்திலிருந்தே
15 வயசுலேயே ஒரு இன்சுலின் டிபெண்ட்டாக இருப்பார். அதுக்கு பேர் ஜுவனைல் டயபெட்டிக்மாங்க. அந்த நபர்கள் வந்து அவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இன்சுலின் ஊசி வந்து அவசியமாக தான் இருக்கணும். நம்ம ஏதோ மருந்து வருது அதை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. மருத்துவர் திரு கு. சிவராமன் அவர்களுடைய நேர்காணல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வாரமும் நீங்கள் பார்க்கலாம்.